பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுதும் நம்முடைய புதுவாழ்வு மருத்துவமனை இருக்குல்ல, ஆண்டவர் கட்டி கொடுத்த மருத்துவமனை, அந்த கேம்பஸ்குள்ளதான் இருக்கிறோம். பின்னாலுக்கு தான் அந்த ஆஸ்பத்திரி கட்டிடம், மருத்துவமனை கட்டிடம். நிறைய மக்கள் வந்து நன்மை பெறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை சொல்லுகிறார். நம்முடைய மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அதுதான். சில சமயத்துல சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து பாவத்தை விட்ட மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அது மாதிரி நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஆனா இப்பவும் திடீர்னு சில சமயம், நீ 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாவம் செய்தல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாவம் செய்தல்ல, இப்ப என்ன ஒரு பெரிய பரிசுத்தவன் ஆயிட்டியா, பரிசுத்தவாட்டி ஆயிட்டியா அப்படின்னு உள்ளத்துல ஒரு சத்தம் கேக்குது. அதனால நான் இந்த மாதிரி பாவம் செய்தவன் தானே, அது வந்து என் மனசாட்சி அப்படியே குத்துதா, ஜெபிக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. ஆமா, நான் இந்த மாதிரி பாவம் செய்தவன் தானே, இப்ப என் பாவம் மன்னிக்கப்படலையா, சண்டைகள்லாம் உண்டாகுது. இந்த மாதிரி ஒரு போராட்டம் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்குதா? ஆமா, எனக்கு இப்பவும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு அது மாதிரிதான் யாரோ பேசுற மாதிரி இருக்குது. யார் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு வேத வசனத்தை சொல்றேன், அப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எரேமியா 31 அதிகாரம் 34 வசனத்தின் பின்பகுதியில, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் பாவத்தை மன்னித்து அதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நினைவுல வருது அந்த பழைய பாவங்கள்னா என்ன அர்த்தம்? அது ஆண்டவரால் வந்ததல்ல, நம்முடைய எதிராளியாக பிசாசானவன். ஆண்டவர் நம்மளை மன்னித்து விட்ட பாவத்தை கூட ஞாபகப்படுத்தி குற்ற மனசாட்சி உண்டாக்குகிறான், சமாதானத்தை கெடுக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், அந்த பாவத்தெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி. ஒரு மனிதன் இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே நான் பாவிதான், உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவும், என் பாவத்தை மன்னின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்ம சுத்திகரிக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்குது, நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப இருதயத்துல இருக்கிற அந்த பாவத்தின் பாரம் விலகி ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். இந்த குற்ற மனசாட்சி விலகி, ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, குற்றம் செய்துட்டேனே, அந்த குற்ற மனசாட்சியில அது விலகிறோம். அப்பதான் மெய்யான சமாதானம். இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே வரும். அதான் முதலாவது நடக்கிற காரியம். உள்ளத்துல சமாதானம், குற்ற மனசாட்சி எல்லாம் போயிடும், பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அது மாத்திரம் இல்ல, நான் இப்ப தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன் நிச்சயம். அப்ப இன்னொரு காரியம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை நான் நினைச்சு பார்க்க மாட்டேன், திரும்ப அதை நினைக்க மாட்டேன். மனிதர்கள் வந்து பாவத்தை மன்னிச்சா கூட சில சமயம், உன்னை பற்றி தெரியாத அப்படி பண்ணவன் தானே, மன்னிச்ச பிறகும் பழசை ஞாபகப்படுத்துறது மனுஷ சுபாவம். ஆண்டவர் சொல்ல, நான் மன்னித்து மறந்து விடுகிறேன். நம்ம ஒரு முறை ஆண்டவர்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செய்துட்டேன்னு ஒப்பு கொடுக்கும் போது மன்னித்து அந்த பாவத்தை மறந்துடுறாராம். நீங்க திரும்ப போய், ஆண்டவரே 5 வருஷத்துக்கு முன்னால இப்படி பாவம் செய்துட்டேன்னு அப்படின்னு சொன்னா, எப்ப செய்த நீ? அப்படியா? நீ பாவம் செய்த உடனே இன்னைக்கு ஞாபகத்துல இல்லை, ஆண்டவர் மறந்துடுறார். அதான் மனுஷனுக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். அவர் பாவத்தை மன்னித்து மறந்து விடுகிறார். அதனால வசனத்துல என்ன இருக்குன்னா, கிழக்கிற்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கினாராம். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம் சொல்லுங்க பார்ப்போம். கிழக்கு போனா போயிட்டே இருக்க வேண்டியதா, மேற்கு போனா போயிட்டே இருக்க வேண்டியதா, முடிவே கிடையாது. அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை விலக்கி விட்டார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? அப்போ இயேசு கிறிஸ்துட்ட வந்து என் பாவத்தை அறிக்கை செய்த உடனே அவர் மன்னித்து அந்த பாவத்தை எல்லாம் என்னை விட்டு விலக்கி அதை தூரமாக்கி விட்டார். இனி நான் அதை நினைக்க தேவையில்லை. சாத்தான் தான் குற்ற மனசாட்சியை நமக்குள்ளே கொண்டு வர பழசை ஞாபகப்படுத்துகிறான். அப்ப நீங்க என்ன சொன்ன? சாத்தானே, நான் ஒரு காலத்துல பாவத்துல இருந்தேன், இப்ப இயேசு கிறிஸ்தன் ரத்தம் என்னை கழுவி சுத்தம் பண்ணி விட்டாரு. இப்ப எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை.
இப்ப நான் தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லணும். உங்க விசுவாசத்தை அறிக்கையிட்டாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். அவன் அப்புறம் பயந்து ஓடுவான். நம்முடைய அவிசுவாசத்தை பயன்படுத்திதான் அவன் உள்ளே நுழைக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் பாவத்தெல்லாம் மறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிக்கும் போது அந்த சந்தோஷத்தை பார்ப்பீங்க. சொல்றீங்களா? இப்போ பிசாசு உங்களோட போராடுறானா, இன்னைக்கு அவனை ஜெயிக்கணும். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே, என் பாவத்தை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், அதை மறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதபடி என்னை சமாதானத்தினால் நிரப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.